If a, b, c are three consecutive terms of an AP and x, y, z are three consecutive terms of GP, then prove that x power b minus c into y power c minus a into z power a minus b equal to 1. கொஸ்டினில் ஏபியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 consecutive terms, 3 தொடர்ச்சியான உறுப்புகள் யாருன்னா ஏபியில் ஏ கமா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d, அந்த டேர்ம்ஸை தான் ஏபிசி என எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜிபியில் 3 consecutive terms, அதாவது 3 அடுத்தடுத்த உறுப்புகள் யாருன்னா எக்ஸு, எக்ஸ்ஆர், எக்ஸ்ஆர் ஸ்கொயர். இந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை எக்ஸு, ஒய்இ, இசட் என எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏபியில் 3 consecutive term யாருன்னா ஏ கமா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d. ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஏ ஈக்குவல் டு ஏவா எடுத்துக்கணும், பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டி, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2d எடுத்துக்கணும். என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நாம் என்ன செய்யணும், இதை எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்கிறோம். இந்த எல்ஹெச்எஸ்ஸை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு இது வரணும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்க போகிறேன். என்னென்னா எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு, இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும். இங்கே பி மைனஸ் சி இருக்கு இல்லையா, அப்போது இங்கே பியுடைய வேல்யூ யாருன்னா ஏ ப்ளஸ் டி. அந்த ஏ ப்ளஸ் டி அப்ளை பண்ணுங்கள். இங்கே மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் சியுடைய வேல்யூ 2 நம்பர் வருது, அதனால் ப்ராக்கெட் போட்டுட்டு ஏ ப்ளஸ் 2dன்னு எழுதணும். க்ளோஸ் த ப்ராக்கெட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இன்ட்டு இருக்குது, இன்ட்டு ஒய் அப்படியே எழுதுங்க. அது பவர், பவரில் என்ன இருக்குது, சி மைனஸ் ஏ இருக்குது. அப்போ சியுடைய வேல்யூ என்ன இருக்குன்னா 2 நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ப்ராக்கெட் போடணும் அவசியம் இல்லை. அப்போது ஏ ப்ளஸ் 2d அப்படி எழுதிக்குமா. நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் இருக்குது. ஏவுடைய வேல்யூ ஏன்னு எடுத்துக்கனால அதுக்கு ப்ராக்கெட் தேவையில்லை, ஏன்னா ஒரு நம்பர் இருக்கும் போது ப்ராக்கெட் தேவையில்லை. இன்ட்டு இசட், இசட் பவர் ஏ மைனஸ் பி இருக்குது. ஏன்னா ஏ தான் நமக்கு தெரியும், இங்கே இருக்குது. மைனஸ் பியுடைய வேல்யூ என்னன்னா ஏ ப்ளஸ் டி, அது 2 நம்பராக வரனால ப்ராக்கெட் போடணும். அப்போது ஏ ப்ளஸ் டி, க்ளோஸ் த ப்ராக்கெட், ஈக்குவல் எக்ஸு பவர்லேயே எழுதணும். பவரில் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி எப்படி இருக்குமா, ஏ ப்ளஸ் டி. இந்த மைனஸ் இருக்குன்னா ப்ராக்கெட் இருக்கா, இந்த ப்ராக்கெட் இருக்கும் போது 2 பேர் உள்ளே இருக்காங்க. அந்த ஃபேமிலி இது ஒரு குட்டி ஃபேமிலியாக கூட எடுத்துங்க. 2 பேருக்குனால இந்த மைனஸ் வந்து 2 பேருக்குமே சொந்தம். இங்கேயும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம், இங்கேயும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஏ மல்டிப்ளை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏவாக மாறிடும். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 2d முடிஞ்சா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே இன்ட்டு ஒய்யா ஒய், அதுக்கு பவரில் என்ன இருக்குன்னா இது ஏ இருக்குது, இங்கே மைனஸ் ஏ. ஒரே ஃபேஸ் வேறு வேறு சைன், ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டா மீதி என்ன இருக்குது, பேலன்ஸு 2d இருக்குது. 2dயா இன்ட்டு, இன்ட்டுக்கு நேரம் இன்ட்டு இசட்டு, அதோடைய பவர் என்னென்னா ஏ இருக்குது. ஏ இந்த மைனஸ் வந்து 2 பேருக்குமே சொந்தம், ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்காங்க. அப்போ மைனஸ் இங்கே மைனஸாக மாறிடும். அப்போ என்னவாகும், ஏவை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸால் மைனஸ் ஏ, இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் டி ஈக்குவல் எக்ஸ் பவர். எக்ஸ் பவரில் பார்க்குறீங்க இந்த இது லைக் டேர்ம் ஒரே ஃபேஸ் பாருங்களேன், மூஞ்சி ஒரே மூஞ்சி, ஆனால் வேறு வேறு குறி. இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, அப்போ கேன்சல் ஆகிடுமா, கேன்சல்டு. இதுவும் வந்து ஒரே ஃபேஸ் தான், டி தான். ஆனால் இங்கே வந்து நம்பர் மாறுக்கு, இது 1 இருக்குது. ஆனால் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும். அப்போ 2லேருந்து 1 போனால் 1, ஒரு டி, அந்த 1 போட்டாலும் 1 போடாட்டாலும் 1 முன்னாடி. ஆனால் இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் மைனஸ் இருக்குது, ஸோ அப்போ மைனஸ் டி. நெக்ஸ்ட்டு இன்ட்டுக்கு நேராக இன்ட்டு ஒய் பவர்
இந்த 2D அப்படியே தனியாக இருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. 2D இன்ட்டு இசட் பவர். இங்கே பாருங்கள், ஏ இருக்குது, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, அப்போ கேன்சல்டா. மீதி என்ன இருக்குது? மைனஸ் டி. நம்ம ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஏ பவர் மைனஸ் எம் ஈக்குவல் டு என்ன எழுதும்? 1/a பவர் எம்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அந்த இதுவில் இருக்குது. இப்போது எக்ஸ் பவர் மைனஸ் டி என்ன எழுதலாம்னா ஏ பவர் மைனஸ் எம் எழுதின மாதிரி 1/x பவர் டி. அந்த மைனஸ் டி வந்து பையில் வரும்போது ப்ளஸ் டியாக மாறிடும். இன்ட்டு ஒய் பவர் 2d. இது ஏன் மாறாதுன்னா நம்ம ப்ளஸ்லேயே இருக்கிறதுனால மேலே வச்சுக்கிறோம். இன்ட்டு இசட் இருக்குல்ல, இசட் பவர் மைனஸ் டி இருக்குது, மைனஸ் டியை கொண்டு கீழே கொண்டு வர, அப்போ என்னவாகும்? பையில் வரும்போது ப்ளஸ் டியாக மாறிடும். இங்கே தான் ஜிபியுடைய நெக்ஸ்ட்டு ஜிபியுடைய கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அங்கே என்னென்னா எக்ஸு, எக்ஸ்ஆர் ஸ்கொயர், இதான் அதோடைய டேர்ம்ஸு. ஆனால் நாம் என்ன எடுத்துக்கணும்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸை எடுத்துக்கணும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ஆர் எடுத்துக்கிறோம், இசட் ஈக்குவல் டு எக்ஸ்ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மதிப்புகளை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது ஈக்குவல் 1/x, எக்ஸுடைய வேல்யூ எக்ஸ் தான், அப்போ எக்ஸ் பவர் டி அப்படியே வச்சுக்கலாமா? இன்ட்டு ஒய்வுடைய வேல்யூ என்ன இருக்குது? எக்ஸ்ஆர், அப்போ எக்ஸு ஆறு, அதோடைய பவர் என்ன இருக்குது? 2d. இதுக்கு டினாமினேட்டர்னா 1, இல்லைனாவே நம்ம 1 போட்டுக்குவோம். இன்ட்டு 1/z பவர் டி. இசட் யாருன்னா எக்ஸு ஆர் ஸ்கொயர், அப்போது எக்ஸு ஆர் ஸ்கொயர் அதில் பவர் டி ஈக்குவல் டு, இப்போ இங்கே வாங்க, 1/x பவர் டி இருக்கா, அதை அப்படியே எழுதிக்குவோம். இன்ட்டு இப்போது இந்த எக்ஸ் ஆர் இருக்குது, அதுக்கு பவர் டி. இப்போ ப்ராக்கெட் இருந்தவே என்ன சொன்னால், ப்ராக்கெட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் மேலே இருக்குது சொந்தம். இப்போ மேலே பவர் டின்னும் போது அப்போ என்னவும்? இதுக்கும் பவர் 2d வரும், இதுக்கும் பவர் 2d வரும். அப்போ பாருங்கள், எக்ஸு பவர் 2dன்னு எழுதலாமா? இன்ட்டு ஆர் பவர் 2d. டினாமினேட்டர் என்ன? 1, ஏன்னா உங்களுக்கு டிவைட் பண்ணுறதுக்காக டினாமினேட்டர் போட்டிருக்கேன். இன்ட்டு 1/, இந்த டி வந்து அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே சொந்தம், ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டு பேருக்கும் சொந்தம். ஸோ அப்போ இதுக்கும் டி பவர் டி வரும், இதுக்கும் பவர் டி வரும். அப்போ என்ன வரும்? இது பண்ணும் போது எக்ஸ் பவர் டி ஆகிடுமா? இன்ட்டு இது என்ன வரும்? ஆர் பவர் 2 இருக்குது, அப்போ 2dயாக மாறுது, ஆர் பவர் 2d. இப்போ டிவைட் பண்ணலாம் பாருங்கள். இங்கே ஆர் பவர் 2d இருக்கா, இங்கே ஆர் பவர் 2d கேன்சல் ஆகிடுது. இங்கே எக்ஸ் பவர் டி இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் டி இருக்குது. இது எக்ஸ் பவர் 2d எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸ் பவர் டி இன்ட்டு எக்ஸ் பவர் டி மல்டிப்ளை பண்ணும்பொழுது அடுக்குகளை கூட்டி கொள்ளலாம்னு சொல்லுவோம்ல, அப்போ எக்ஸ் பவர் 2d ஆகிடும். அப்போ இது பிரிச்சிருக்கலாம், நீங்கள் பிரித்து கூட நீங்கள் அடி கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே ஒரு எக்ஸ் பவர் டி இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் பவர் டி இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 2d எல்லாமே கேன்சல் ஆகும்போது நமக்கு 1 கிடச்சிருக்கு. 1ன்னு நம்ம என்ன செஞ்சோம்? ப்ரூஃப் பண்ணிட்டோம்.